இன்னைக்கு இல்லை, இன்னும் 1000 வருஷங்களும் அதே அன்பு குறையாது. டெத் அன்னைக்கு நாங்கள் இங்கே 4 மணி நேரம் ஒரு காலான தான் இருக்கும். நல்ல மனிதர் இல்லைங்களா, அதனால தான் நல்ல நடிகரானாலும் நல்ல அரசியல்வாதியானாலும். நான் ஒரு 28ஆம் தேதியும் வருவேன். ஒரு தடவை ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்த்தேன், அது இப்படி முடியல. பார்த்து வந்தால் தான் அவர் யாருன்றது தெரியும். வரவேற்கிறோம், அவரை தவிர யாரும் பண்ண முடியாது. பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள். ஒரு எந்த படம் போட்டாலும் பார்ப்போம். நானே ராஜா நானே மந்திரி விரும்பி பார்ப்போம். ஒரு மேலே வச்சிருக்க பாசம் தான். எது தப்பு எது கரெக்டுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, அதனால் அது சொல்ல வேண்டாம். 10 வயசு இருக்கும் போதுலேருந்து அவர் பிடிக்கும். அவருக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்திருக்கு. அவர் இல்லைன்னா கூட நடக்குது பாருங்க. அதுதான் கேப்டன் தான். வணக்கங்க, என் பேர் சதீஷ்குமார். நாவலேருந்து வரேன். பிஸ்னஸ் பண்ணுறேங்க. கேப்டன் சின்ன வயசுலேருந்து பிடிக்க ரொம்ப. அதனால் வருஷம் பிறந்தநாளைக்கு வருவேன். இந்த வருஷம் இல்லை. நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அவர்னா கேப்டன்னா எங்களுக்கு பக்தி, ரசிகனோட பக்தி. அதுதான் வருஷம் முன்னே ஆசைப்படுறேன். ஒரு தடவை ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்த்தேன், அது இப்படி முடியல. உங்கள் மூலியமாக தான் இப்போ எடுக்க முடியுது. இந்த பிறந்தநாளுக்கு கேப்டன் நம்ம கூட இல்லை, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீலாக இருக்கு? நம்மளோட மக்கள் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அவர் இல்லாத இருந்தால் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வெளி மாநிலத்தில் வெளி மாநிலத்தில் நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்காலேருந்து கூட வந்தாங்க. இப்போ ஒருத்தர் பேசுகிறாங்க என்கிட்ட, ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காங்க. அதெல்லாம் என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு மேலே வச்சிருக்க பாசம் தான். நாங்கள் இவ்வளோ தூரம் வரோன்னா, நாங்கள் ஆக்சுவலி பெங்களூரில் இருந்தோம். பிறந்தநாளைக்கு வருஷம் வந்தோம். இருக்கிறது நான் ஆவடி தான், ஊருக்கு போயிருந்து வந்தேன். இன்னைக்கு இந்த பிறந்தநாளுக்கு நிறைய நிகழ்ச்சி நடந்தது. அதில் முக்கியமான நிகழ்வு என்னன்னா, சமபந்தின்னு ஒரு சாப்பாடு போட்டிருந்தாங்க. அந்த பந்தியில் எல்லாமே ஒன்றா அவங்க சாப்பிட்ற மாதிரி, ஏழையா பணக்காரனா ஜாதி மாதிரி எதுவுமே இல்லாமல் சம பந்தியில் போட்டு உட்காந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாங்க. இன்னைக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி எப்படி பார்க்குறீங்க? அவர் விருப்பமே அதுதானுங்களே, அவருக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்திருக்கு. அவர் இல்லைன்னா கூட நடக்குது பாருங்க. அதுதான் இன்னைக்கு பிறந்தநாளுக்கு நீங்கள் வந்திருந்தீங்க. அவர் நடிச்சது மாதிரி இல்லாமல் உங்களால் முடிஞ்ச சின்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. கூட்டு கொடுக்குற மாதிரி பண்ணி பிஸ்கட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. அந்த எண்ணம் உங்களுக்கு எதனால தோணுச்சு? வருஷம் பிடிக்கிறீங்களா? 2 வருஷம் வரீங்க? இல்லை, இவருக்கு கேப்டனுக்காக கொடுத்தது இந்த தடவை. நார்மலாக வெளியே பண்ணுறது வேறு. ஆனால் அந்த எண்ணங்கள் வந்தது அவரால் தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அவர் இப்போ டிவியில் பார்த்து தான் எங்களுக்கு எண்ணம். இன்றைக்கி அவருக்கு இங்கே கொடுக்கணும். எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு கேப்டன் தினந்தோறும் ஒரு 1000 பேர் பக்கத்தில் பார்த்துட்டு போகிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கூட்டம் வந்தாங்க. மக்கள் இன்னும் கேப்டன் மேலே அளவுக்கு அன்பு வச்சுருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னைக்கு இல்லை, இன்னும் 1000 வருஷங்களும் அதே அன்பு குறையாது. அந்த அன்பு அப்படியே இருக்கும். கேப்டனோட படங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எதுலேருந்து நீங்கள் அதை ஃபேன் ஆனீங்க? தான் சொல்கிறீங்களே, எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும் போதுலேருந்து அவர் பிடிக்கும். அப்போ தான் நினைவு தெரிஞ்சிருக்கு. அந்த 10 வயசுலேருந்து தெரியும். அதுக்கப்புறம் எல்லா படமும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருவோம். கூட கேப்டன் பிரபாகரன் ஃபர்ஸ்ட் நாள் ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன். எந்த படத்துல நீங்க ஃபேனா மார்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? அவரு பிடிக்கும், எந்த படம்னு சொல்ல முடியாது. சின்ன வயசுல இருந்து பார்க்கறதால அவருக்கு பிடிக்கும்.
எல்லா படம் முடியும் அவருக்கு. அவருக்கு சில காமெடிகள் வரும், அது பார்க்காம கொடுக்க மாட்டோம் வீட்டில். ஸ்டேட்டஸில் அவருக்கு தான் இருக்கும் எப்பவுமே ஃபோனில். கேப்டன் வந்து நடிகரா, நல்ல மனிதரா, அரசியல்வாதியா, உங்களுக்கு மூணுல எதுவும் நல்ல மனிதர் இல்லைங்களா, அதனால தான் நல்ல நடிகரானாலும் நல்ல அரசியல்வாதியானார். பேசிக்காக நல்ல மனிதர். இன்றைக்கும் மக்கள் வந்து கேப்டன் இழந்ததுக்கு அப்புறம் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. தொடர்ந்து அவர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவர் இழப்பு வந்து யாருமே தாங்கி கொள்ள முடியாத இழப்பா இருக்கு. இன்னும் அவரை பற்றி வருந்துறாங்க, நிறைய பேர் இப்போ வருந்துறாங்க. அந்த வருந்துக்கான காரணமா இருக்கு நினைக்கிறேன். அவர் மக்கள்கிட்ட காட்டின அன்பு, பாரம்பட்சம் இல்லாமல் காமிச்ச அன்பு தாங்க. அவர் நினைக்காத நாளே கிடையாது நம்மளாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரனோட ரீரிலீஸ் வந்து அதையுமே பார்த்துட்டு சொல்லிட்டீங்க. ஸோ அதே மாதிரியே வந்து வேறான படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்ணால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. எதுனா எதிர்பார்க்குறீங்க? என்னென்ன பண்ணுவீங்க? ஒரு எந்த படம் போட்டாலும் பார்ப்போம். நானே ராஜா நானே மந்திரி விரும்பி பார்ப்போம். ரீரிலீஸ் பண்ணுற மாதிரி எந்த படங்கள் வந்து எதிர்பார்க்குறேன்? கேப்டன் பிரபாகரன் தான் ஃபஸ்ட்டு. அடுத்தது நிறைய இருக்குது அவருக்கு. புலனு சரணை, நானே ராஜா நானே மந்திரி, இது எல்லாமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபைட் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ கேப்டன் பிரபாகரனோட ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதை பார்த்தவங்க புது படங்களை விட இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து ரிவ்யூலாம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த 4K தரத்தில் வந்து நல்லா நல்லா குவாலிட்டி அதிகமாக இருக்கும், நல்லா இருந்தது குவாலிட்டி. இந்த வித்தியாசம் தெரியுதா ஏதாச்சும்? ஆமாங்க, அப்போ இருக்க தொழில்நுட்பத்துக்கும் இப்போ இருக்க தொழில்நுட்பத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா. இப்போ இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா படமும் வரணும்னு ஆசைப்படுறோம். இல்லை, அதில் வந்து சில காட்சிகளை கட் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க தெரிஞ்சதா ஏதாச்சும்? தெரிஞ்சு தெரியாமல் நான் பேசிக்காக ஃபிலிம் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட், அதனால நம்மளுக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து கேப்டன் பிரபாகரன் பார்ட் 2 அது ரமணா 2 ரெண்டுமே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டுலேயே வந்து கேப்டனோட இளைய மகன் வந்து சமூக அடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் ரசிகர்களாக எப்படி பார்க்குறீங்க? பண்ணலாமா வேண்டாமா? வரவேற்கிறோம். அவரை தவிர யாரும் பண்ண முடியாது. பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள். 200% அவர் பண்ணால் மட்டும் தான் நல்லா இருக்கும். ஏன்னா கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றி படம், லேண்ட் ட்ரேட்மார்க் செக் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரமணாவும் பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரி கிட்டு, அது ட்ரேட்மார்க் கிட்டு. அதை தாண்டி அந்த படம் வந்து அது எடுக்கிறதுக்குள்ளேயே அவருக்கு ஆல்ரெடி சேம் பிளேட் வரும் புரியுதுங்களா. அது எடுக்கிறதுக்குள்ளே அவர் அதுக்குள்ளே ட்ரெயின் ஆகிடுவார். ரமணாக்கு எப்படி பண்ணணும், புலனேஸ்வரிக்கு எப்படி பண்ணணுன்றது தெரியும். கேப்டன் அளவுக்கு அவர் மகன் நடிப்பான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மை. கேப்டன் ரசிகர்கள் அதை எதிர்பார்க்குறீங்க, பாட்டு வரதை எதிர்பார்க்குறீங்க? ஆமாம், வரட்டும். வரது ஏன் வேணும்னு சொல்லணும், அப்போ தான் தெரியும். பாட்டு வந்தால் தான் அவர் யாருன்றது தெரியும், ப்ரூவ் பண்ண முடியும். வரட்டும், நல்லது, எதிர்பார்த்துருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் சில பேர், பொதுமக்கள் சில பேர் சமாதின்றாங்க, சில பேர் நினைவுன்றாங்க, சில பேர் கோயில் அப்படின்றாங்க. உங்களுக்கு இந்த இடம் எந்த மாதிரியான இடம்? நீங்கள் சொன்ன மூணாவது தான் கரெக்ட், கோயில் தான். டெத் அன்னைக்கு நாங்கள் இங்கே 4 மணி நேரம் ஒரு காலான தான் இருக்கும். கோயில் தான். எல்லா ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு வருவாங்க. நான் ஒரு 28ஆம் தேதியும் வருவேன். அவர் இறந்த அன்னைக்கு 28 உள்ளே வர முடியலன்னா வெளியே நின்னாவது கும்பிட்டுட்டு போயிடுவேன். 28 முடியலாம், ஒரு நாள் 2 நாள் பண்ணலாம். ஆனால் மாதம் கண்டிப்பாக போடுவேன். பிறந்த நாளைக்கு கொண்டாடுறதுக்கு வந்து உங்கள் கையால் ஏழை மக்களுக்கு அந்த பிஸ்கெட்டில் கொடுக்கும்போது உங்கள் மனசுக்கு எப்படி சார்? சந்தோஷமாக இருந்தது. அவர் தான் பார்த்துருந்தோம். மதுரையில் வந்து விஜய் எங்கள் கேப்டன் வந்து அண்ணன்னு சொல்லியிருக்காரு. கேள்வி கேட்குற உங்களுக்கே தெரியுது அது கரெக்டாக தப்பான்னு. நம்ம சொல்லக்கூடாது. நம்ம இங்கே வந்தது கேப்டனுக்காக. அவரோட பேரை பயன்படுத்தி அவர் புகழ் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. எல்லாருக்குமே தெரியும் எது தப்பு எது கரெக்டுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. அதனால் அது சொல்ல வேண்டாம். கேப்டன் தான்.